இன்றைய கால சூழலில் எங்களுடைய திருமண கலாச்சாரங்களில் இந்த போட்டோ பிடிக்கிற கலாச்சாரம், போட்டோஷூட் கலாச்சாரம் என்கிற ஒன்று மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சகோதரிகள் அவர்கள் சாதாரணமாக ஆடை அணிந்து கொண்டு வெளியிலே அடுத்தவர்களுக்கு சப்ளை பண்ணுகின்ற, அடுத்தவர்களுக்கு உணவு பரிமாறுகிற காட்சிகள் கூட இன்று முகநூட்களில் அந்த போட்டோ பிடிக்கிற கமராமேன்களால் அப்படியே சரியாக அது பிடிக்கப்பட்டு அவர்களுடைய ஷோல்கள் வலிகி இருக்கிற நிலையில், அவர்களுடைய உடல் உறுப்புகள் வெளிக்காட்டப்படுகிற நிலையில் இன்று முகநூட்களில் பதிவு செய்யப்படுகின்றன. சில நேரங்களில் அவர்களுக்கே அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முகநூலிலே அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்கிற அளவுக்கான அவலட்சணங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அன்புக்குரியவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது, அடுத்தவர்கள் எங்களை ரசிக்கிறார்கள் என்று வருகிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் அது கூச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஈமானிய உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதாலம் தஸ்தஹி வஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெட்க உணர்வு இல்லாதவன் மிருகத்துக்கு சமமானவன் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்கிற விஷயம். அடுத்தவன் என்னை உற்று பார்க்கிறான், என் ஆடைகளை அவன் ரசிக்கிறான், என் அங்கங்களை அவன் ரசிக்கிறான், என் உடல் உறுப்புகளை ரசிக்கிறான் என்கிற பொழுது ஒரு ஈமானிய ரோஷம் உள்ள ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகளை அடுத்தவன் இப்படி எல்லாம் ரசிப்பானே என்று கற்பனை வருகிற பொழுது வெட்கம் வர வேண்டும், ரோஷம் வர வேண்டும். அதே போன்று ஒரு கணவனுக்கு என்னுடைய மனைவி இப்படி வருகிறாள், அலங்கோலமாக வருகிறாள், அவமானமாக இருக்கிறது, இப்படி பார்க்கிற பொழுது அவன் யோசிக்க வேண்டும், இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தால் என்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுமோ அதே போன்றுதான் என்னுடைய மனைவியை இன்னொருத்தன் பார்க்கிற பொழுதும் தப்பாக மோசமாக கற்பனை செய்வானே, இந்த கற்பனைக்கு நான் இடம் கொடுக்கிறேனே என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய கணவன்மார்களே, அந்த ரோஷம் வர வேண்டும்.